KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. கேடுகட்ட அரசியல்வாதிகளை நீங்க உள்ள சேர்க்கிறாங்க. ஆதவர்ஜன் நான் சொல்றது தெரியுது இல்ல, கிளீனா நெகோசியேஷன் முடிச்சு தான் வராங்கன்னு தெரியுது இல்லையா? அப்ப பேரம் பேசுறதுக்கு நீங்க சிபிஐ யூஸ் பண்ணி ஒரு கட்சி செய்யுது, அந்த கட்சி அப்படித்தான் வச்சுக்கலாம். நீங்க எதுக்கு போய் உட்கார்றீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு போடான்னு சொல்ல வேண்டியது தானே. முஸ்லீம் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. தயவு செஞ்சு அரசியல்வாதிகளை கூட்டு வச்சு நீங்க இந்த இஃப்தார் நோம்பு திறக்கிற விழாவை ஃபர்ஸ்ட் அது நிறுத்துங்க. அந்த டீமோட கூட்டணி, இந்த டீமோட கூட்டணி, எப்பயுமே நான் மக்கள் கூட தான். இப்ப இஃப்தார் ஒரு கேடா உங்களுக்கு? இந்த மாதிரி அரசியல்வாதிகளை சிபிஐ ஆபீஸ் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை அவருடைய வாழ்நாள்ல பார்த்து கிடையாது இல்லையா? வெளியே வந்தோன்னு இருக்கின்ற வீரப்ப இருக்கு இல்லையா? இதற்கும் உள்ளே இருந்தால் மனிதருக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறதாக நான் அறிகிறேன். உதய் வெர்சஸ் விஜய் என்று கொண்டு வராது. கொண்டு வந்து விட்டால் விஜய் ஜெயித்து விடுவார். நான் தமிழ் பேசும் மலையாளிகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயம் முன்னாடி நடந்து போவேன்னா டப்புன்னு எடுத்து போட்டு எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க, உதயசீரன் சின்னத்துல நிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வரவனையும் போறவனையும் எல்லாம் இழுத்து போட்டு கட்சியில கொண்டு வந்து இடம் கொடுத்து, இதை காட்டிய கூட்டணி கட்சிகளை குறைவான தொகுதிகளில் நீங்க போட்டியிடுங்க சொன்ன மாதிரி கூடுதல் கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க, நம்ம அவங்களுக்கும் இடம் கொடுக்கணும். ஆமா, நிச்சயமாக வளர்ற ஒரு கட்சிக்கும் அதை ஏற்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளர்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? The Debates Pulse. Title sponsor KRR Air Private Limited, a gases and renewable energy company powered by Dr. Srivarma's Wellness and Milkymist. அறுவை சிகிச்சையில் ஆக்குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பனீர் 65. இது மட்டும்தான் பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தி டிபேட் பல்ஸ் நிகழ்ச்சியோட இந்த அமர்வுல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். தமிழ்நாடு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுருச்சு. ஏப்ரல் 23 நடக்க இருக்கு. எல்லா கட்சிகளுமே தங்களோட பிரச்சார வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 4 முனை போட்டி தான் அப்படிங்கிறது நேத்து விஜய் பேசின அவருடைய பதில்ல இருந்து உறுதியாயிருச்சு. களம் எப்படி இருக்கு சார்? வரும் நாட்கள் எதுவும் மாற்றம் இருக்குமா? அதாவது களம் 4 முனை போட்டி தான். அதாவது 4வது முனை எவ்வளவு சின்னதா இருந்தாலும் 4 முனை போட்டி தான். அதாவது சீமான் இப்போ காரைக்குடியில் நிற்கிறதா பேசிக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி என்பது சரிந்திருக்கிறதாகத்தான் பார்க்கிறோம். ஏனென்றால் விஜய் இப்போ ஒரு கூட்டணிக்குள்ளால போயிருந்தால் நிச்சயமாக அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கலாம். அது சான்ஸ் இல்லை இப்போது. அதனால அவருடைய வாக்கு வங்கி சரிக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் துரிதமாக ஃபர்ஸ்ட் செஞ்சாரு, கேண்டிடேட் அறிவிச்சிட்டாரு, பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரு, இதெல்லாம் செஞ்சாரு. ஸோ அந்த ஒரு கான்சாலிடேட்டா அவர்கள் நபர்கள் சேருவார்கள், அவருடைய வாக்குகள் சேரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார். ஒன்று. அதே நேரத்தில் இப்போ விஜயை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கேண்டிடேட் செலெக்ஷன் பாண்டிச்சேரியில் கூட முடியல. தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல நிறுத்த போறாங்க? 234 சொல்லியிருக்காங்க. 234 இடத்துக்கு ஆளை பிடிக்கிறதே பெரிய விஷயம். கூட்டணி கட்சிகள் யாரும் கூட இல்லை. ஆமா, கூட்டணி கட்சிகள் யாரும் இல்லை, இனியும் வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு ஃபைனலைசேஷன் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது ஏதோ ஒரு பெரிய கட்சி மாதிரி இன்னைக்கு விஜயனுடைய கட்சி பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கிறது. பெரிய கட்சியில தான் இந்த பிரச்சனை வரும். அதாவது அவர் கொடுக்கணுமா, இவர் கொடுக்கணுமா, மாவட்ட செயலாளர் கொடுக்கணுமா, இல்லை அதை விட மவுசா இருக்க இன்னொருத்தர் இருக்காரு, நடுவில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்துன்னு வருவார், இவர் சூப்பராக இருக்காரு சார் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு பெரிய கட்சி அந்த ஒரு பிரச்சனையை இன்னைக்கு விஜயனுடைய கட்சி கிடையாது. அப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறதுனால அவர்கள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் போட்டி என்பது, களம் என்பது நிச்சயமாக திமுக வர்சஸ் அதிமுக என்பதுதான். விஜய் என்னை பொறுத்தவரை ஒரு ஸ்பாய்லராகத்தான் இருப்பார். அதாவது ஒரு சிறிய மார்ஜின்ல அதாவது இப்போ ஒரு 1000 வாக்குகளுக்கு கீழே ஏறத்தாழ ஐ திங்க் 7 தொகுதி 8 தொகுதியை போன வாட்டி திமுக ஜெயிக்கிறது, அதிமுக சில தொகுதிகள் ஜெயிச்சது. அந்த மாதிரி தொகுதிகளில் பெரிய ஒரு வித்தியாசம் விஜயனுடைய அந்த வாக்குகள் செய்யும் என்று நான் கருதுகிறேன். தோக்கிறவர் ஜெயிக்கலாம், ஜெயிக்கிறவர் தோக்கலாம். விஜய் அரசியல் வருகை அப்படின்னு சொன்னோடனே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. விஜய் தான் அந்த மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஊழலுக்கு மாற்று, பல விஷயங்களை முன் வச்சு விஜய்க்கு ஆரம்பத்துல ஒரு வரவேற்பு இருந்தது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் மீதான அந்த பார்வை முற்றிலும் மாறிடுச்சு. அது வரைக்கும் விஜயை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க கூட அதன் பிறகு விஜய் மீதான நம்பிக்கை அவருக்கு இல்ல. இன்னும் அவர் திரை பிரபலமாவே தான் இருக்காரு. பிரச்சனைகளை நேரடியா களத்துல எதிர்கொள்ள மாட்டாரு. இப்படி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்திலையும் அவர் இன்னும் அந்த திரை பிம்பத்திலேயே தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரா?
இல்ல தலைவரா மாறி இந்த தேர்தலை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வேலை பார்க்கறாங்க? இல்ல விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நான் வந்து அந்த கோரிக்கையை வைச்சேன். விஜய் மாதிரி நபர்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முதல் கட்டமாக வைக்கிறதே நான் தான். ஓகே. அதன் பிறகு வந்து அவர் அரசியலுக்கு வருகிறார். அதை ஒட்டி நடக்கின்ற விஷயங்கள் முதல் கட்டமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து வருகிறது, இடைத்தேர்தல் வருகிறது. ஈவே.கே. இளங்கோவனுடைய மறைவால் வருகின்ற ஒரு வேகன்சில வருகிறது. இதே வாய்ப்பு தான் எம்ஜிஆருக்கும் வழங்கப்பட்டது. 1972 வந்து அவர் வந்து எப்போ திமுக இருந்து விலகினாரோ உடனடியாக திண்டுக்கல்ல வந்து இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் வந்து அதிமுக என்ற கட்சி வந்து போட்டியிடுகிறது. அது வந்து மக்களினுடைய அந்த மனத்தை கவருகிறது. திண்டுக்கல்ல ஜெயிக்கிறது. அந்த அளவுக்கு, அதாவது முழுக்க அமைச்சரவே அங்க போய் உட்கார்ந்து திமுகவினுடைய அமைச்சரவை போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் வந்து ஜெயிச்சு வர்றாரு. அப்ப அந்த ஒரு வாய்ப்பை வந்து அரிய வாய்ப்பை வந்து ஃபர்ஸ்ட் நழுவ விடுறாரு. அதன் பிறகு வந்து இன்னொரு வாய்ப்பு லோக்சபா தேர்தல் முழுக்க நழுவ விடுறாரு. அதன் பிறகு வந்து இந்த லோக்கல் பாடி அந்த மாதிரி பல விஷயங்கள், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் கூட, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து நழுவ விடுறாரு. அதன் பிறகு வந்து இல்ல நான் நேரா வந்து கோட்டையில தான் போய் உட்காருவேன். அது ஒரு சினிமா ஸ்டைலா இருக்கு. அப்ப அதுதான் பிரச்சனையா இருக்கு. அதாவது ஒரு அரசியல் தலைவர் வந்து தனக்கு கிடைக்கின்ற அனைத்து வாய்ப்புகளையும் வந்து யூஸ் பண்ண வேண்டும். ஒரு சிறிய இடத்தில், ஒரு விக்கிரவாண்டி ஆனாலும் சரி, இல்ல ஒரு ஈரோடு கிழக்கானாலும் சரி, இந்த மாதிரியான சிறிய இடங்களில் வந்து தாராளமாக ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். ஒரே ஒரு ஆள் தான், சிங்கிள் மெம்பர் பார்ட்டி தான், சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான். அந்த சிங்கிள் பர்சன் அங்கு போய் நின்னாலே வந்து அந்த ஊரே ஸ்தம்பித்துடும். அப்ப அந்த ஒரு மாற்றத்தை இல்லை என்றால் அந்த ஒரு பெரிய இம்பாக்டை வந்து விக்கிரவாண்டியிலையும் அதே மாதிரி ஈரோடு கிழக்கிலையும் உருவாக்கி இருக்கலாம். அது ரெண்டும் உருவாக்க முடியல அவருக்கு. அப்ப அந்த மொமெண்டம் எங்கிருந்து வரும் உங்களுக்கு? இப்போ திடீரென்று இப்போ கரூர் சம்பவம் நடக்கிறது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து ஒரு இன்டெலிஜென்சியா இல்லை என்றால் கட்சியை சார்ந்த நபர்கள் மட்டும்தான் அவரை வெறுக்கிறார்கள். அவருடைய ரசிகர்கள் இன்னும் ரசிகர்களாக தான் இருக்கிறார்கள். ஒரு குழந்தையை தவறவிட்டா, இல்லை என்றால் ஒரு இளைஞரை தவறவிட்டா பல குடும்பங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க விஜய் தவறா இருக்க முடியும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு பெரிய வருத்தம் அளிக்கிறது. அதாவது உங்க குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இறந்திருக்கிறாரு, ஏன் இறந்தாரு? இந்த கூட்டத்துக்கு போனதுனால. அப்ப அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்பும் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு முரட்டு பக்தன் என்று ஒரு காலத்துல வந்து பெரியசாமி சொல்லுவார் கலைஞரை பார்த்து. ஏறத்தாழ அந்த முரட்டு பக்தி வந்து ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து இவர் மேல இருக்கிறதோ, இது என்ன ஈர்ப்புத்தன்மையெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஈர்ப்புத்தன்மை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக கொண்டு வரக்கூடிய அந்த இடத்தில் வந்து விஜய் இல்லை என்று மிக தெளிவாக இன்றைக்கும் தெரிகிறது. ஏனென்றால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அவ்வளவு நடந்திருக்கிறது. நக்கீரன் பத்திரிகையிலும் பல இடங்கள்ல வந்து இவர்கள் அந்த இதுதான் ஒரு ஷூட்டிங்காக யூஸ் பண்ணி கொண்டு ஜனநாயகம் படத்துக்கும் இது வந்து யூஸ் பண்ணணும் என்ற அந்த அடிப்படையில் வந்து பல சீன்களை எடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் சிபிஐயும் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு அரசியல் பிரச்சாரத்தை அங்கே நடக்கின்ற அந்த அவலங்களை எல்லாம் கண்டுகொண்டு அதன் பிறகும் அந்த ஷூட்டிங் தொடர்கிறது இல்லையா, அது என்ன மனநிலை? அப்ப என்ன அரசியல்வாதி? அப்ப மக்களுக்காக இருக்கிற அரசியலாக எனக்கு தெரியவில்லை, விஜய்க்காக இருக்கின்ற ஒரு அரசியலாகத்தான் எனக்கு தெரிகிறது. அங்கே எல்லாம் எனக்கு பிரச்சனைகளாகத்தான் தோணுகிறது. ஓகே. இந்த சமீபத்துல இந்த கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிருந்தாரு. முடிச்சுட்டு வெளியில வரும்போது கார்ல இருந்து வெளியில எழுந்திரிச்சு ரசிகர்களுக்கு கையசைச்சதை நம்ம பார்த்திருப்போம். அப்பவே இங்க இருந்தே நாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், இனிமே எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது, போலீஸ் வந்து எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கணும்னு அவசியம் இல்லை, தேர்தல் நடத்தை உரிமைகள் வந்துருச்சு, ஸோ நாங்களும் ஈஸியா வந்து களத்துல வந்து நாங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்போம், திமுகவை வீழ்த்துவோம், இப்படி எல்லாம் வந்து ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு சார். இந்த பிரச்சாரம் என்பது டெல்லியில் தொடங்கியது தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பிரச்சாரம் என்பது ஒரு ஷூட் கிடையாது. அது வந்து இப்ப காலையில ஸ்டுடியோ வாடகைக்கு எடுத்து 6 மணியிலிருந்து 6 மணி மட்டும் நடக்கிற ஒரு ஷூட் கிடையாது. லைட் அணைஞ்சாலும் நீங்க வந்து களத்துல இருக்கணும். அதான் நான் ரஜினி அரசியலுக்கு வரும்போது அதை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி லைட் இருக்கும்போது நம்ம வந்து என்ன வேணா பேசிட்டு போயிடலாம், டயலாக் பேசலாம், அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓடிக்கொண்டிருக்கும், அதை பார்த்து கொண்டு நான் பேசி விடலாம். எனக்கு முன்னாடி கேமரா இருக்கு, கேமரா சைடில் வந்து உங்களுடைய டெலிப்ராம்டர் இருக்கும், அதை பார்த்து நான் பேசிட்டு அதுக்கும் பாஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக பேசிடலாம். மக்கள் அப்படியே ஆஹா என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சியோடு என்னை பார்ப்பார்கள். இதெல்லாம் இருக்கு. ஓகே. பட் இது லைட் அனைத்து போன பிறகு, அதாவது ஆர்க் லைட்ஸ் இல்லாத சமயத்தில் நீங்க அரசியல்வாதியா இல்லை நடிகரா, அந்த கேள்வி இருக்குது இல்லையா? அதுதான் நீங்க சிபிஐ ஆஃபீஸ்ல பார்த்தீங்க. சிபிஐ ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து அவருடைய வாழ்நாளில் பார்த்து கிடையாது. அதாவது ஒருத்தன் வந்து அந்த சன்ரூஃபை எடுத்து விட்டு மேல இருந்து சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு வருவான் என்ற அந்த விஷயத்த வந்து சிபிஐ அலுவலகத்தில் வந்து நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் ஈரால இருந்து இது மட்டும் யாரும் பார்த்ததே கிடையாது. இப்போ அதனால புது கட்டுப்பாடுகள் விதிக்க போறாங்களாமா. வண்டி உள்ள வர முடியுமா, யாருடைய வண்டிகள் உள்ள வர முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மறுபடியும் பெரிய கட்டுப்பாடு விதிக்க போறாங்க. ஏன்னா அங்கிருந்து உள்ள இருந்து வரும்போதே சிபிஐ அலுவலகத்துக்குள்ளால இருந்தே அவர் வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ரொம்ப வியப்பாக இன்னும் கொஞ்சம் அருவருப்போட பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவருடைய பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் நான் அறிகிறேன்.
அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்திருக்கிறார். அதன் பிறகு வந்து வெளியே வரும்போது இந்த வீராப்பு இருக்கு இல்லையா, வெளியே வந்தோன்னு இருக்கின்ற வீராப்பு இருக்கு இல்லையா, இதற்கும் உள்ளே இருந்த மனிதருக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறதாக நான் அறிகிறேன். ஓகே சார். இப்ப நேற்றைய தினம் ரமலான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. நான் அந்த டீமோட கூட்டணி, இந்த டீமோட கூட்டணி, எப்பயுமே நான் மக்கள் கூட தான் கூட்டணி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்றாரு. சோ நான் தனித்து தான் இந்த தேர்தலை போட்டியிட போறேன். 234 தொகுதியிலையும் தாவேகா தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போறோம். எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு வரவங்க கூட தான் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு மாதமாவே பாஜக கூட விஜய் கூட்டணி சேர போறாரு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா கூட நேற்று முன்தினம் சொல்லியிருந்தாரு, 90 சீட்டு தராங்க, பிளஸ் 2 ஆண்டுகள் முதல்வர் பதவி தரலாம்னு சொல்லிட்டுலாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா எங்க தலைவர் அதை எதையுமே ஏற்கல. எங்க தலைமையில தான் கூட்டணிங்கிறதுல உறுதியா இருக்காரு. யாரை பார்த்துமே நாங்க பயப்படல. இந்த மாதிரியான விஷயங்களும் சொல்றாங்க சார். இல்ல, இது வந்து எனக்கு என்னுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. தயவு செஞ்சு அரசியல்வாதிகளை கூட்டு வச்சு நீங்க வந்து இந்த இஃப்தார் நோன்பு திறக்க விழாவை வந்து ஃபர்ஸ்ட் அது நிறுத்துங்க. ஏனென்றால் உங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு இஃப்தார் விருந்து அழைக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து கொண்டு அது இஸ்லாமிய சகோதரர்கள் கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த கட்சியே ஆர்கனைஸ் பண்ணா கூட இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்க போகாதீங்க, வேற ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல வச்சு இந்த சிம்பாலிசம் இருக்கு இல்லையா, அது எந்த கட்சியானாலும் சரி, அங்க வந்து உட்கார்ந்து கொண்டு நாங்க தான் இஸ்லாமியர்கள் நின்று கொண்டு இருக்கிறோம், நாம தான் அது பண்றோம் இது பண்றோம், ஊரு பூரா இஸ்லாமியரை போட்டு அடிச்சு துரத்திட்டு இருக்கானுங்க. இந்தியா பூரா நடக்கின்ற அவலம், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளால கிடையாது. இந்த விஷயங்களுக்கு வந்து எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இஃப்தார் ஒரு கேடா உங்களுக்கு? இஃப்தார்ல போய் நின்றுட்டு நான் செக்யூலரிசம் பண்றேன், நான் வந்து மதசார்மை கடைபிடிக்கிறேன்னு சொல்றது வந்து இதை விட பெரிய ஒரு அருவருக்கத்தக்க அரசியலே வந்து இந்தியாவில் கிடையாது. இது வந்து பாஜகவுக்கு கூட செய்து கொண்டு இருக்கிறார். பாஜகவுக்கு அந்த மாதிரி இதை விட பெரிய அவலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி வந்து ஒடிசால் இருக்கின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரி வந்து கிராஸ் ஓட்டிங் பண்ணி ஒரு திலீப் ராய் என்ற கன்விக்டட் கிரிமினலை வந்து இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க. கோல் ஸ்கேம்ல கன்விக்டட் கிரிமினலை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவென்றால், இந்த மாதிரி அரசியல்வாதிகளை, இந்த வாட்டி கேடுகட்ட அரசியல்வாதிகளை வந்து நீங்க வந்து உள்ள சேர்க்கிறாதீங்க. ஆதவர்ஜுனா சொல்றது வந்து தெரியுது இல்ல, கிளீனா நெகோசியேஷன் முடிச்சு தான் வர்றாங்கன்னு தெரியுது இல்லையா. ஆதவர்ஜுனா ஒரு லொடலோட வாய். அது வந்து சொல்லியிருக்கு, 90 சீட் நாங்க கேட்டோம், என்னது கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 2.5 வருஷம் சிஎம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க வந்து பேசித்தானே வந்திருக்கீங்க, பேரம் பேசித்தானே வந்திருக்கீங்க. அப்ப பேரம் பேசுறதுக்கு நீங்க வந்து சிபிஐ யூஸ் பண்ணி ஒரு கட்சி செய்யுது, அந்த கட்சி அப்படித்தான் வச்சுக்கலாம். நீங்க எதுக்கு போய் உட்கார்றீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு போடான்னு சொல்ல வேண்டியது தானே. அரெஸ்ட் பண்ணிட்டு இழுத்துன்னு போய் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் எங்க போயிருக்கும்? உங்களை வந்து இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு கரூர் சம்பவமோ வேற எந்த பிரச்சனையிலையோ வந்து உங்களை வந்து அடிக்கடி டெல்லிக்கு அழைக்கிறாங்க, நீங்க தனி விமானத்துல ஏன் போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன். எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க சாதாரணமா வந்து ஒரு இண்டிகோ ஃபிளைட் எடுத்துட்டு போங்களே டெல்லிக்கு, என்ன இருப்போகுது? ஒண்ணு. ரெண்டாவது வந்து இல்ல வர முடியாதுங்க, அரசியல் இங்க வந்து தேர்தல் காலம், வர முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொன்னா என்ன போகுதுன்னு அனைத்தையுமே அப்படித்தானே தவிர்த்தாரு. வேட்பாளர்களுக்கான நேர்காணல் இருக்கு, நீங்க சென்னையிலே நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இல்லாட்டி மாற்று தேதியில வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சாரு சார். அதனை தொடர்ந்து தானே எங்க அரசியலுக்கு வர்றவங்க வந்து எங்க கள்ளக்குடி அஜிடேஷன்ல வந்து கலைஞர் போய் ரயில்வே தண்டவாளத்தில் பார்த்தாரு. ரயில்வே தண்டவாளத்தில் இறங்கி நீங்க ஒரு விஷயத்த செஞ்சா அது கிரிமினல் குற்றம், உங்க நேரம் உள்ள போயிருவீங்க, நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற அரசியல்வாதிகள் இருந்த ஊரு, வாடா வந்து அரெஸ்ட் பண்ணு சொல்ல வேண்டியதானே. ஆமா, நடந்து போச்சு, கரூர் ஒரு சம்பவம் நடந்து போச்சு, என்ன பண்றது, எனக்கு தெரியாது, நான் அரசியல் தலைவராக இருக்கேன், கீழே இருக்கிற போலீஸ்காரன் தான் பார்க்கணும், இதெல்லாம் வந்து நம்ம பேசலாம், ஒன்றும் தவறே இல்லை. எனக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை தாண்டி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல வேண்டும். அரெஸ்ட் பண்ணினா எங்க போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த என்டையர் இஷ்யூ வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்தா விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக தோற்றமளிப்பார் இல்லையா. ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ளால பாத்ரூம் ரொம்ப மோசமா இருக்குங்க, அது யூஸ் பண்ண முடியாது. இந்த சொகுசு வாழ்க்கையை அனுபவித்த அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனை, அனைத்து அரசியல் கட்சிகள் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியும். என்னவென்றால், இவர்கள் ஜெயிலுக்கு போய்விட்டால் இது டாய்லெட் போக முடியாது என்ற விஷயம் தெரியும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்து தான் இன்னைக்கு வந்து இந்தியாவே ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறார்கள் 2 நபர்கள். அதுல விஜயும் ஒருத்தராக மாறிவிட்டார், அவ்வளவுதான். ஓகே சார். இப்ப நம்ம அடுத்து என்டிஏ அலைன்ஸ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஓரளவுக்கு இறுதி செஞ்சுட்டாங்க. ஆனா தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் அதிகாரப்பூர்வமா எதுவும் அறிவிக்கப்படல. வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய தேதியும் கூடிய விரைவில் வர இருக்கு. அவங்க இன்னும் எதுவுமே பேசல. எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் வந்து டெல்லி போயிருக்காரு.
இந்த கூட்டணி இழுப்பறிக்கு காரணம் விஜயா சார்? ஏன்னா விஜய் வந்து என்டிஏல வர போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. சோ அதன் காரணமாக அதிமுக வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி பங்கீட இழுபறி செய்யறதுக்கு காரணமா இருந்தது. இல்ல, அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக வந்து விஜய் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்பவே இல்லை. எப்போ விரும்பினாங்கன்னா ஒரு காலம் இருந்தது. அதாவது என்னது, கொடியாசை அந்த பறந்து விட்டது, கொடி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க. அதான் பிள்ளையார் சொல்லி அந்த டைம்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை இருந்தது. விஜயனோட கூட்டணி, விஜயோட கூட்டணி, பாஜகவோட கிடையாது, ஓகே விஜயோட கூட்டணி. அந்த கூட்டணி போனியான்ற கூட்டணி நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, இப்ப விஜய் உள்ள வந்திருந்தா கூட இங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜெல்லாகாத கூட்டணியாகத்தான் இருந்திருக்கும். அதை தாண்டி முதல் முறையாக ஒரு கோலிஷன் அரசாங்கம் வரக்கூடிய அந்த வாய்ப்பும் வந்திருக்கும். ஓகே, ஏனென்றால் அவருக்கு ஒரு இப்போ 90 சீட்டு கேட்டாங்கன்னு ஆதவர்ஜன் சொல்றாரு. ஒரு 50 சீட்டு கொடுத்தா கூட டெஃபினெட்லி ஒரு 40 சீட்டாச்சு பாஜக பிளஸ் டிடிவி, அன்புமணி இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். 40 சீட்ல ஒதுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக சொல்லலாம் 40 சீட்டு. பாக்கி இருக்கிறது 134 சீட்டு தான். 134 சீட்ல வந்து அதிமுக போட்டியிட்டு 120 இல்லை என்றால் 118 சீட் எடுக்கிறது என்பது சான்ஸே கிடையாது. முடியவே முடியாது, 100% முடியாது. அது ஸ்ட்ரைக் ரேட் என்பது 90க்கு மேல இருக்கணும். அது வாய்ப்பே கிடையாது. அது வந்து அதிமுக விரும்பவில்லை. அதனால போனது சனின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் வரை இந்த பிரச்சனை நடந்து கொண்டே தான் இருந்தது. முந்தானேத்து நைட்டு தான் ஜனநாயகனுடைய மறுபடியும் இருக்கின்ற அந்த ரிவ்யூ கமிட்டி வந்து மீட் பண்ணது, பாம்பேல மீட் பண்ணது. ஏதோ பெரிய சீக்கிரட்டா வச்சிருக்கானுங்க, இது என்ன எனக்கு புரியல. சிபிஎஃப்சி வந்து முந்தானேத்து மீட் பண்ணுது. மீட் பண்ணிட்டு அதனுடைய டிசிஷன் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே எலெக்ஷன் கமிஷன் தள்ளி விட்டாங்க. ஒரு படம், அந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி, அதாவது காலதாமதம் பண்ணி 300 கோடி போட்டிருக்காரு, அவர் 500 கோடின்னு சொல்றாரு. 500 கோடியெல்லாம் யாரும் போடுறதில்ல படத்துல. ஒரு 300 கோடி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 300 கோடி இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்தம்பித்து நின்று அவருடைய என்டையர் ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து கம்ப்ளீட்டா காலியாகிற ஒரு நிலைமை இருக்கிறது ஒரு ப்ரொடியூசருக்கு. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன ஒரு பொருட்டும் கிடையாது. பிஜேபி வந்து சிபிஎஃப்சியை வந்து முடக்கிறது, ஆர்டர் போடுகிறது, இதான் பண்ணு சொல்றது. அது இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பத்தி ஒரு கருத்து இவருக்கு கிடையாது. விஜய் என்ற நபருக்கு இன்னைக்கும் கருத்து கிடையாது. முந்தானேத்து வந்து சிபிஎஃப்சி வந்து பாம்பேல ஸ்கிரீனிங் பண்ணது, பார்த்துருக்கிறது. இந்த விஷயத்தை வந்து அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தள்ளி விட்டாங்க. அரசியல் கருத்து இருக்குங்க, நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. இதுலயும் கருத்து கிடையாது. அப்ப இத்தோட முந்தானேத்து நடக்கிறது. நேத்து தான் இஃப்தார் விருந்து நடக்கிறது. இஃப்தார் நேற்றைய தினம்தான் பிஜேபி வந்து சொல்லுது இத்தோடு விஜய் வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார்கள். அதனாலதான் எடப்பாடியோட இன்னத்த விஜயம், அப்பாடா இவன் வராது நமக்கு நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு போறதனுடைய நோக்கம் என்னவென்று பாத்தீங்கன்னா, இனி அடுத்து ஒரு ரீட்ராயிங் ஆஃப் த ரூல்ஸ் இருக்கு. அதற்காகத்தான் செல்கிறார். பியூஷ் கோயல் பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. அந்த லிஸ்ட் வந்து அவர் சொல்லுவார் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவார். 2021 மிக தெளிவாக எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. 20 சீட்டு தான், அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் பாஜகவுக்கு. பியூஷ் கோயல் டெல்லியில இருந்து வர்றாரு. நேரா இங்க ஆரைபுரத்துல இருக்கிற ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு வர்றாரு. எடப்பாடி அதன் பிறகு வந்து சேருகிறார். இவர் ஒரு நம்பர், பியூஷ் கோயல் ஒரு நம்பர் சொல்லுகிறாரு. அவர் எடப்பாடி உட்கார்ந்தவர் அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஒரு வார்த்தை பேசாம எந்திரிச்சு போயிடுறாரு. முடியாதுங்கிறது அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எடப்பாடி வந்து 2021 நின்னார் எதிராக, அதாவது பாஜகவினுடைய பிரஷர்ஸ்க்கு எதிராக நின்னார். 5 வருடத்துக்கு பிறகு, அப்போ முதல்வராக இருக்கிறார். 5 வருடத்துக்கு பிறகு ஓபிஎஸ் கிடையாது, பல நபர்கள் இன்னைக்கு கிடையாது. அதிமுக அதை விட ஒரு பலவீனமான ஒரு அதிமுகவா இருக்கிறது. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு அங்க போறாரு. பியூஷ் கோயல் வந்து இங்க பேசினாரு. போன முறை வந்து கம்ப்ளீட் டீலிங்ஸ் இங்க தான் இருந்தது. 2021 எல்லா டீலிங்குமே சென்னையில தான் நடந்தது. இன்னைக்கு எல்லா டீலிங்குமே வந்து டெல்லியில ஆட்சிங்கிறத உறுதிப்படுத்துற விதமா இதெல்லாம் போயிட்டு இருக்கா சார்? நிச்சயமாக அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. அதிமுக குறைச்சு மதிப்பிட முடியுமா சார்? அவங்க அடிபணிஞ்சு போயிடுவாங்க? இல்ல அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. அவங்க கேட்கிற அளவுக்கு சீட்டும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது எங்க நடக்கிறது? டெல்லியில் நடக்கிறது. யார் இல்லத்துல நடக்கிறது? அமித்ஷானுடைய இல்லத்தில் நடக்கிறது. அப்ப அவர்களுடைய கோட்டைக்குள்ளால் நடக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்து உங்களுக்கு சாதகமா எப்படி முடியும் நீங்க நம்ப முடியும்? அப்படி இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி வந்து பெரிதாக வந்து விட்டு கொடுக்க மாட்டார். இருந்தாலும் 20 என்ற நம்பரை விட இன்னைக்கு காங்கிரஸை விட ஒரு 5 சீட்டு இல்லை என்றால் 7 சீட்டு அதிகமாக கேட்கக்கூடிய இல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக நான் காண்கிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கின்ற 3வது பெரிய கட்சி வந்து பாஜக தான் என்று
பாஜகவினருக்கும் தமிழகத்துக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து பாஜக இருக்கிறது, அதை செய்வார்கள். ஓகே சார். இப்ப அப்படியே நம்ம திமுக கூட்டணியில பார்த்தோம்னா தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கூட்டணியை முடிவு பண்ணி தொகுதி பங்கீடும் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 கட்சிகளுக்கு தொகுதிகளும் தொகுதி எண்ணிக்கையை வந்து முடிவு செஞ்சு சொல்லிட்டாங்க. இன்னும் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்து இன்னும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாம இருக்கு. தேமுதிக இப்ப புதுசா இந்த கூட்டணியில வந்திருக்காங்க. கடந்த தேர்தல்ல அவங்க பாஜக கூட கூட்டணியில இருந்தாங்க. இப்ப திமுக கூட இணைஞ்சிருக்காங்க. திமுக கூட்டணியில தேமுதிக தர முக்கியத்துவத்தை விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தர மறுக்கிறாங்க சார். ஏன்னா தொடர்ந்து ஒரு 4-5 தேர்தல்ல தொடர் வெற்றி கூட்டணியில இருக்காங்க. ஆனா வந்து இப்ப புதிதா வந்திருக்கக்கூடிய கட்சிகள் OPS, வைத்திலிங்கம் போன்ற அதிமுக வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனா இந்த கட்சிகளை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. இல்ல, திமுக கிட்ட இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நான், இப்ப நான் வந்து மலையாளி, நான் வந்து தமிழ் பேசும் மலையாளிகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயம் முன்னாடி நடந்து போயினா டப்புன்னு எடுத்து போட்டு எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க, உதயசீரன் சின்னத்துல நிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வரவனையும் போறவனையும் எல்லாம் இழுத்து போட்டு கட்சியில கொண்டு வந்து இடம் கொடுத்து, இன்னைக்கு தேனிக்கு ஒருத்தர் வந்து மனு தாக்கல் நேற்று பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து நேர்காணல் முடித்திருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது 2001 ஃபார்முலா. 2001 என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1996 இருந்து 2001 வரை நடந்த திமுக ஆட்சி தான் என்னை பொறுத்தளவில் வந்து தமிழகம் கண்ட இருக்கிறதுலேயே சூப்பரான ஆட்சியாக நான் சொல்லுவேன். இது மத கலவரங்கள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் நான் மறந்து விடவில்லை. தலித்துகளுக்கான வன்முறை நடந்தது, அதெல்லாம் நான் மறக்கவில்லை. அப்படி இருந்தால் கூட இருக்கிறதுலேயே இருக்கின்ற மிக சிறந்த ஆட்சி அந்த ஆட்சி தான். ஆனால் 2001 திமுக என்ன ஒரு முடிவு எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த CPM வேண்டாம், CPI வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம், இவங்க யாருமே வேண்டாம், நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் நாம வந்து சாதி கட்சிகளோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லெட்டர் பேட் கட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு ராஜகண்ணன்லாம் அப்போ வந்து ஒரு ஜாதி கட்சி வச்சிருந்தார், அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு கூட்டணியா கொண்டு வந்து நிறுத்தினார். பாக்கி இருக்கின்ற கட்சிகளுக்கு வேற வழி இல்லாமல் அனைவரும் போய் ஜெயலலிதாவோட சேர்த்து விட்டார்கள். ஜெயலலிதாவோட சேர்த்து விட்டதுனால அவர்கள் வந்து ஜெயித்து விட்டார்கள். சிம்பிள் அரித்தமெட்டிக் தான். இந்த ஜாதி கட்சிகளுக்கெல்லாம் மவுசு இல்லை என்று மிக தெளிவாக தெரிகிறது. இருந்தும் திமுக அதே விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டது உண்மைதான். இதுவரை திமுகவோட இருந்த கட்சிகளுக்கு இன்னைக்கு என்ன மரியாதை என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அதுக்கு திமுகவினுடைய எதிர்வினை என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இல்லைங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணணும், அதாவது நாம வந்து புது நபர்களை வந்து உள்ள கொண்டு வர்றோம், ஏனென்றால் நம்ம வந்து வெற்றி கூட்டணியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம செய்ய வேண்டும். இன்னொரு முக்கிய காரணமா சொல்றது வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, இது வந்து பிரதானமா வைக்கக்கூடிய ஒரு காரணமாகவும் இருக்கு. சோ இதை காட்டியே கூட்டணி கட்சிகளை வந்து குறைவான தொகுதிகளில் நீங்க போட்டியிடுங்க, சொன்ன மாதிரி கூடுதல் கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க, நம்ம அவங்களுக்கும் இடம் கொடுக்கணும், இது மாதிரியான கருத்துக்களும் வைக்கிறாங்க. தங்களுடைய தொகுதிகளை குறைச்சிக்காம கூட்டணி கட்சிகளுக்கு இவங்களோட தொகுதியிலிருந்து பகிர்ந்தளிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இல்ல, அது பெரிய ஜோக்கா மாறிடுச்சுங்க. பாஜக உள்ள வந்துரும், ஏன்னா அப்பா வீட்டுக்குள்ள விடாத, பாஜக உள்ள வந்துரும், இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு நான்சென்ஸா மாறிடுது. பாஜக உள்ள வந்துருச்சுங்க, இங்கதான் இருக்குது. RSனுடைய அந்த பிரான்ச்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எத்தனை பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 5000-6000 பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆயிடுது. இன்னைக்கு பாஜக உள்ள வந்துருச்சு. அங்கங்க வந்து அவர்களுடைய அந்த குரு பூஜையிலிருந்து ஆரம்பித்து பல விஷயங்களும் வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மார்னிங் அந்த பயிற்சிகள் எல்லாம் அந்த ஒரு பெரிய ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு பயிற்சிகளை ஏதோ செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ வந்துடுச்சு. அப்போ அது ஒரு ரியாலிட்டியாகத்தான் இருக்கிறது. அந்த ரியாலிட்டியை வந்து எதிர்கொள்வதற்காக அனைவரும் சேர்ந்து தான் எதிர்கொள்ள வேண்டும். அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனால் அதில் வருகின்ற பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் தேவையான்றது தான். இப்போ தேமுதிகக்கு ஒரு நம்பர் சொல்லவில்லை என்றதான் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுல அங்கே அரசியல் கட்சிகள் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு சிறிய அரசியல் கட்சியானாலும் சரி, பெரிய அரசியல் கட்சியானாலும் சரி, இந்த அரசியல் கட்சிகளுக்கு அனைவருக்கும் தெரியும் என்ன நம்பர்னு. தேமுதிகக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒரு அரசியல் கட்சி கூட தன்னுடைய அந்த கண்ணியத்தை மீறாமல் அவர்கள் வந்து யாரும் பிரஸ் கிட்ட அந்த நம்பர் சொல்லவே இல்லை. அதே இடத்துல வந்து CPM ஆனாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் சரி, ஒரு கடும்பிடித்தத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நம்பர் எதுவோ அந்த நம்பருக்கு நிகராக எங்களுக்கு வேண்டும், இல்லை என்றால் அது ப்ரொபோர்ஷனலா வேண்டும். அது மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே நின்ன தொகுதிகளோட குறைச்சல வாங்கிக்க சொல்றாங்க. அதை எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும் சார்? அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. ஆமா, நிச்சயமாக வளர்ற ஒரு கட்சிக்கும் வந்து அதை ஏற்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளர்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? 5 வருடமாக உங்களுடைய கட்சியை வளர்த்துக்கொள்ள நீங்க என்ன செய்தீர்கள்? அது காங்கிரஸ் ஆனாலும் சரி, இவர்களாலும் சரி, அவர்களும் திரும்பி கேட்பாங்க, காங்கிரஸ் என்னங்க செஞ்சிருக்கு, காங்கிரஸ் எதுக்கு நீங்க 28 சீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கேள்வி அவர்கள் கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை இவ்வளோ இருந்தால் கூட அவர்களுடைய அந்த கருத்து என்பது, அந்த கேள்வி என்பது உண்மையான கேள்விதான். எங்க போன வாட்டி 6 சீட்டு கொடுத்தீங்க, இந்த வாட்டி 8 சீட்டு கொடுங்க என்ற அந்த கேள்வி வந்து எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, புதிதாக வந்து 0.5% கூட இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்க எத்தனை சீட் கொடுக்குறீங்க, அந்த நம்பர் வந்து அனைவருக்கும் தெரியும். இந்த கூட்டணியில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியாது.
அதனாலதான் இவ்வளவு டிமாண்ட் வருவதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்ப அதிமுகல இருந்து ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் கட்சியிலையும் இணைஞ்சிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு 13 கட்சிகளோட இந்த தேர்தலை திமுக கூட்டணி எதிர்கொண்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 25-26 கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. சோ இதற்கு மெயின் காரணமே விஜய் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க சார். இதை நம்ம எப்படி சார் பாக்குறது? நிச்சயமாக நானும் அப்படித்தான் காண்றேன். அதாவது பாஜகவோட திமுக பயம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் 2-3 விஷயங்களை பார்க்குறேன். அதாவது ஒரு விஷயம் குடும்பத்தினுடைய விஷயமாக பார்க்கிறேன். குடும்பம் என்று விட்டால் இப்போ விஜயனுடைய மனைவி விவாகரத்துக்காக ஒரு மனு போட்டிருக்காங்க, செங்கல்பட்டு கோர்ட்டில் போட்டிருக்காங்க. அது எல்லாமே பயங்கரமான பப்ளிசிட்டி ஆகுது. அது பப்ளிசிட்டி எங்கிருந்து வருது, யார் கொடுத்தார்கள் அந்த பப்ளிசிட்டி? என்னை பொறுத்தவரை ஒன்றும் ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சி, இல்லை 2 பேர்ல எங்கேயாச்சும் தான் இந்த கசிவிடவும். அதை தாண்டி இருக்கின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நாம பல இடங்கள்ல இப்போ துர்கா ஸ்டாலினை பார்த்துட்டு இருக்கோம், திருச்சி மேடையில பார்த்தோம், வேற 2-3 படங்கள்ல நாம் பார்த்தோம். அப்போ இது எல்லாம் என்னை பொறுத்தளவு இது விஜயனுடைய பயம் என்று கிடையாது. அவரை கவுண்டர் பண்ண வேண்டும். அவர் ஒரு விஷயத்தை செய்கிறார், அதுக்கு நேரெதிராக இவரை பாருங்கள், இவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், இந்த கம்பேரிசனுக்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே இடத்துல திமுக ஒரு காலமும் உதய் வெர்சஸ் விஜய் என்று கொண்டு வராது. கொண்டு வந்து விட்டால் விஜய் ஜெயித்து விடுவார் அங்கே. அதுதான் பிரச்சனையா இருக்குது. ஏனென்றால் சினிமாவில் 2 பேர் ஒன்னா தான் இருந்தாங்க. ஆனா யாருக்கு மோசம் இருந்தது, யாரு பெரிய ஸ்டாரு, அப்ப அதே தானே இங்கே என்ற அந்த கம்பேரிசன் வந்துடும். அந்த கம்பேரிசன் ஒரு காலம் கொண்டு வர மாட்டாங்க. இட் இஸ் ஒன்லி பி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய், அப்படிதான் இருக்கும். ஓகே சார், அடுத்து நம்ம நாம் தமிழர் கட்சியை பத்தி நம்ம நிச்சயமா பேசியாகணும். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அவங்க சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இது. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிமுகமும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. இன்றைய தினம் தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைய கொடுத்திருக்காங்க. நாம் தமிழருடைய செயல்பாடு இந்த தேர்தல் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா விஜய் ஃபேக்டர், விஜய் உள்ள வந்திருக்காரு. அது நாம் தமிழரோட வாக்குகள் விஜய்க்கு போகுமா, இல்ல அதிமுக வாக்குகள் போகுமா, திமுக அதிருப்தி வாக்குகள் விஜய்கிட்ட போகுமா அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்கு. சோ நாம் தமிழரோட ரோல் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும் சார்? இல்லை, என்னை பொறுத்தவரை நாம் தமிழர் எப்பவுமே ஆல்சோ தான் இருக்கும். அவங்களுடைய அந்த கான்ஸ்டுவன்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் நேஷனலிஸ்ட், அந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அந்த கான்ஸ்டுவன்சி தான். அதை விட்டு அவர்கள் இன்னும் வெளியே வரவில்லை. இந்த தமிழ் நாட வேண்டும் என்ற அந்த கான்செப்ட் யாருக்குமே மறுக்க முடியாத கான்செப்ட் தான். அதுக்கு நம்ம திருப்பி அவரே கேட்பாங்க, எடப்பாடி பழனிசாமி தமிழன் இல்லையா, முக ஸ்டாலின் தமிழன் இல்லையா, தாராளமாக அனைவரும் வேணா கேட்கலாம். திமுக காரன் கேட்கலாம், அதிமுக காரன் கேட்கலாம். அப்ப அந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் எடுபடாது. அப்ப அந்த ஒரு இடத்துல இருந்து நீங்க வரும்போது, அதாவது தமிழகத்துல பெரும் வறுமையோ, இன்றைக்கு பெரும் வறுமையோ பெரும் பிரச்சனைகளோ இல்லாத ஒரு காலத்துல தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இது மேற்கு ஏசியாவில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால என்ன ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைய நிலை என்று பாத்தீங்கன்னா அனைவரும் ஒரு பவர்ட்டி லைனுக்கு மேல இருக்கின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு இடத்துல தமிழ் நேஷனலிசம் பிளஸ் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிசம் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த ஒரு குறுகிய நம்பர் இருக்கு இல்லையா, அந்த குறுகிய நம்பர்லேயே தான் அவர் இருக்க முடியும். அவருடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை விட்டு அவர் வெளியே வர பார்த்தால் அந்த கும்பல் அப்படியே போயிடும் அடுத்த ஒரு நபருக்கு. இது நெடுமாறன் கூட இருந்த கும்பல் தான். அதுக்கு முன்னால மதிமுக கூட இருந்தது, அதுக்கு முன்னால பாமக கூட இருந்தது, இன்றைக்கு இவர் கூட இருக்கிறது. நாளைக்கு இவர் தமிழ் தேசியத்தை விட்டு வெளியே வந்துட்டாருன்னா இந்த கும்பல் அப்படியே வேறொரு நபரை நோக்கி நீங்கிவிடும். அப்போ திமுக விரும்பாத, அதிமுக விரும்பாத, இந்த கூட்டணிகள் விரும்பாத ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அந்த இளைஞர் கூட்டம் இன்னைக்கு சீமான் கூட இருக்கிறது, நாளைக்கு விஜய் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப சமீப நாட்கள்ல சட்டம் ஒழுங்கு தொடர்பான நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. விளாத்திக்குளம் சம்பவம், இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம செய்திகள்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை வச்சு பிரச்சனையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளும் போராட்டங்களையும் அறிவிக்கிறாங்க. அதை பத்தி நிறைய பேசுறாங்க, ஆளும் அரசாங்கத்தை கேள்வியும் கேட்கிறாங்க. சோ தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல இது அவங்களுக்கு கை கொடுக்குமா? நிச்சயமாக. சட்டம் ஒழுங்கு என்பதுதான் ஒரு திமுகவை பொறுத்தவரை என்னைக்குமே ஒரு டிராபேக் இருந்த விஷயம். இவங்க அடாவடித்தனம் செய்வாங்க, இது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காருவாங்க, இவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் நடத்துவாங்க. இந்த விஷயங்கள்லாம் முன்காலத்துல இருந்தது. ஆனால் 2021 முக ஸ்டாலின் வந்த பிறகு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, எவனுமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளால போக முடியாதுன்னு அவர் ஒரு ஆர்டரே போட்டாரு. அவர் கட்சிக்குள்ளால ஒரு ஆர்டர் போடுறாரு. அதன் பிறகு அது திமுக காரருக்கு பயங்கர நெகட்டிவா பாதிக்குது, இன்னைக்கும் பாதித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களும் நானும் யார்கிட்ட போய் நிக்கணும் பாத்தீங்கன்னா, பாஜக காரங்கிட்ட போய் நிக்கணும், அதிமுக காரங்கிட்ட போய் நிக்கணும். அவன் தான் வில்லிங்கா வர்றான்னு சொல்றான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கு இன்னைக்கு திமுக காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேங்கிறான். ஏனென்றால் தலைவர் சொல்லிட்டாருப்பா, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருப்பான்ட்டு. அப்ப அந்த அளவுக்கு அந்த ரவுடித்தனம் அதை நீக்கிட்டாங்க. ஆனா போலீசிங் நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஷனல் போலீசிங் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு 10 அதிகாரிகள்னால இந்த வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 10 அதிகாரிகள் இன்னும் ரிட்டையர் ஆயிட்டாங்க, இல்லைன்னா மாற்றப்பட்டாங்கன்னு சொன்னா அதோட வண்டி மூடிடும்.
அப்போ அதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையாக நான் காண்கிறேன். இந்த ப்ரொஃபஷனலிசம்ன்றது கிடையாது. போலீஸ்காரர்கள் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இன்னைக்கு எனக்கு அரசியல்வாதிகளாக தென்படுகிறார்கள். இதுதான் என்னை பொறுத்தவரை பெரிய பிரச்சனையாக நான் காண்கிறேன். இறுதியா ஒரு 4 பேர் சொல்றோம் சார். 26 தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய நிலை செயல்பாடு எப்படி இருக்கும்ட்டு சின்னதா சொல்லிடுங்க சார். மு.க. ஸ்டாலின், முதல்வர் இல்லை என்றால் அதற்கு நிகரான ஒரு இடத்துல இருப்பார். எடப்பாடி பழனிசாமி, அவரும் முதல்வர் இல்லை என்றால் அதுக்கு நிகரான ஒரு இடத்துல இருப்பார். சீமான், தெரியலங்க, அவர் பாவம். விஜய் சார். விஜய் தனித்து அரசியல் களம் கண்டு நிச்சயமாக 31ல ஒரு ஃபியூச்சர் இருக்கிறதாக நான் காண்கிறேன். நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்க போகுது, கூட்டணி வியூகங்கள் எப்படி இருக்குன்ட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.